ஜம்ப் தெரியாமல் வந்து எடிட் பண்ணுவாங்க. பொதுவாக ரொம்ப புரியணும், ஈஸியாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பாட்டு காட்சி எடுக்கிறாங்க. ஊட்டியில் போய் ஒரு பாட்டு காட்சி எடுக்கிறாங்க. ஒரு ஒரு ரொம்ப இணக்கமாக ரொம்ப செக்ஷுவலான ஒரு காட்சி. அந்த பாடலே அப்படி தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து அந்த டேரக்டர் வந்து பிக்சரைஸ் பண்ணும்போதே அந்த டேரக்டருக்கு வந்து மைண்டில் தெரியும். இதெல்லாம் சென்சார் கை வச்சாலும் கை வைப்பாங்க. இந்த மூமெண்ட்டை கை வைப்பாங்க. திடீர்னு இடுப்பை பிடிக்கிற மாதிரி இருக்கும். இதை கட் பண்ணுங்க அப்படின்வாங்க. அந்த மாதிரி காட்சிகளை கை வைப்பாங்கன்னு என்ன பண்ணுவாங்கன்னா, கூடவே இந்த ஊட்டியில் போன இடத்துல அங்கே மலர் தோட்டத்தில் போய் பூ வந்து அப்படியே ஆடுற மாதிரி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க அந்த ஹீரோயின் கால் இருக்குது பார்த்திங்களா, அது அப்படியே ஆடுற மாதிரி, அப்புறம் ஹீரோ வந்து அப்படியே அப்படி க்ளோஸ் ஷாட்டில் அப்படி எந்த கட்டும் அப்ஜெக்ஷன் இல்லாத மாதிரி சில காட்சிகள். இது வந்து எப்படின்னா ஒரு பாட்டுக்கும் ஒவ்வொரு பாட்டுக்கும் எடுக்கணும். ஒரு இயக்குனராக இருக்கவர் எடுக்கணும். எதுக்குன்னா ஏதாவது இந்த மாதிரி ஆபாசமாக எடுக்கிறோம். அந்த பாட்டு ஆபாசம்னா நிறைய படங்கள் வருதுல்ல, கிளாமராக எடுக்கிறோம் அப்படின்னும் போது இது ஆட்சேபனை தெரிவிக்கிறது வாய்ப்பு இருக்குன்னா திருப்பி ஊட்டிக்கு போக முடியுமா? திருப்பி வந்து வேறு ஏதாவது ஒரு ஷாட்டை போட முடியுமா? சும்மா அங்கே வந்து இந்த கட் பண்ண இடத்துல வந்து இந்த மலர் அப்படி காமிச்சிங்கன்னா வந்து அது மேட்ச் ஆகிக்கும். இல்லை கால் அப்படி ரவுண்ட் அடிக்கிற மாதிரி காமிச்சிங்கன்னா மேட்ச் ஆகிக்கும். இந்த மாதிரி எடுத்து அந்த காட்சிக்கு பதில் இன்னொரு காட்சியை சேர்ப்பாங்க பாடல்ல எல்லாம். பொதுவாக பாட்டை கட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறையவே ஜம்ப்பு தெரியும். அந்த அந்த சேர்க்கறதுக்கு பேர் வந்து அது அலவுட். அது அந்த மாதிரி வந்து சேர்த்து கொடுக்கட்டுமான்னு கேட்டதுக்கு சேர்த்து கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. சேர்த்து கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் மறுபடியும் தணிக்கை குழுக்கு வந்து 24ஆம் தேதி என்னமோ இவங்க மறுபடியும் ரிவைஸ்டு கண்டென்ட்டை கொடுத்துட்டாங்க. அந்த கண்டென்ட்டை கொடுத்ததுக்கப்புறம் கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் வருது. அவங்ககிட்டருந்து பதில் வரல சென்சார்லேருந்து.